ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவருக்காண்டி கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். யோவேல் கண்ணு தீர்க்கதரிசன புஸ்தகம் யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1061. எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவேல் 2:26 சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் 2 முறை வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த நம்முடைய திருச்சபைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதலாம் நாளில் கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அதை ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நம்முடைய சாப்பாட்டில் கூட குறைவு கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் எப்படி நடத்தி வந்தார்? அதிசயமாக நடத்தி வந்தார். அவருடைய பாதை சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் நடத்தி வந்தாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 6 மாதத்தை முடிச்சாச்சு. பாதி வருஷத்தை முடிச்சாச்சு, கடந்தாச்சு. அடுத்த பாதி வருஷத்துக்குள்ளாக இன்னைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரதுக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், விசுவாசித்தீர்களானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த கிருபைகளை அவர் கட்டளையிடக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்தார். 6 மாதம் எப்படி போச்சு தெரியல. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆபத்து வந்துச்சு, தோல்விகள் வந்துச்சு, துன்பங்கள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, பல நெருக்கடிகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் எப்படி நம்மளை வழிநடத்தி வந்தாராம்? அதிசயமாய் வழிநடத்தி வந்தார். அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்றைக்கு எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க? 6 மாதம் நம்முடைய தேவன் நம்மை அதிசயமாக வழி நடத்தி வந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்போ துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? சபையில் அநேகர் இருந்தாலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த 6 மாதத்தை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். அப்படி பாதையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, அது மகத்துவமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதிலெல்லாம் எப்படி என்னை விடுவிக்க போகிறீங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்! நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு எந்த மனுஷனாலும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அப்போ ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து வழியெடுத்து வந்திருக்கிறாரே, அதான் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
இந்த கர்த்தரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. இந்த இயேசுவை யாரெல்லாம் நம்பி வந்தாங்களோ அவங்க ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டாங்க. இந்த வேதத்தை, இந்த பைபிளை யாரெல்லாம் தூக்குனாங்களோ அவங்க ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த வேதத்தை படிக்க தெரியாமல் இருக்கலாம், இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தை ஒரு மனுஷன் கையில் எடுத்துட்டான்னா அவன் நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகவே மாட்டான். மித்த ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அதாவது விட்டு கொடுக்கவே மாட்டார். சாத்தானுடைய கையில் ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை வெட்கப்பட விடாமல் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஜூன் மாதத்தில், கடந்த 6 மாதத்தில் நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சில நேரத்தில் சில தலைகுனிவுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் சில மனிதர்களுக்கு முன்பதாக. ஆனால் இந்த வருஷம் அடுத்த பாதியை ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டோமோ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அந்த வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார், அதான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, என் ஜனங்கள், ஹல்லேலூயா, எல்லா ஜனங்கள்னு சொல்லப்படலை, என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜனங்கள். என் ஜனங்கள்னா இந்த இயேசுவை யாரெல்லாம் உண்மை தெய்வமாக அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய திருச்சபையில் அங்கமாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் என் ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் என் ஜனங்கள் என்று தேவன் உரிமையோடு சொல்கிறார். இந்த இயேசுவுக்கு யாரெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறாரு என் ஜனங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்து அவர் சொல்லலை, தம்முடைய ஜனங்களை. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு கூட சொல்லலை. இன்னும் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்லியிருக்காரு? ஒருபோதும்னா ஒரு நாளும், கடைசி மட்டும், மரணம் மட்டும், இயேசுவின் வருகை மட்டும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37:19. 37வது சங்கீதம் 19வது வசனத்தை யாராவது வாசிங்க. இன்னொரு முறை வாசிங்க. அவர்கள் ஆபத்து வாசித்துங்க. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை எப்போ வெட்கப்படுத்தாம பாதுகாக்கிறாராம்? ஆபத்து காலத்தில். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. யோவேல்ல வாசித்தோம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அப்போ ஆண்டவர் இந்த சம்பூர்ணமான அந்த சாப்பாடு, அதாவது அந்த ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை எப்போ தராராம்? பஞ்ச காலத்தில் கூட தரார். அதான் சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கு, பஞ்ச காலத்தில் கூட தராரு. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. ஆபத்து நாட்களில் பிரச்சனைகள் வரும்போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், பண தேவைகள் வரும்போது என்ன சொல்கிறாராம்? ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார், உடைய குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கையில் இருக்கிற அந்த பணம் கொஞ்சமாக இருக்கலாம், கையில் இருக்கிற பணம் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த பணத்தை வைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் பஞ்ச காலத்தில், கஷ்டமான சூழ்நிலையில், அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமானவர். அதிசயமாய் நடத்தி வந்தார், இனியும் அதிசயமாய் நடத்த போகிறார். கரையில் உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? அதிசயமாக இந்த 6 மாதத்தை நடத்தினாரு, மீதம் இருக்கிற 6 மாதத்தை எப்படி நடத்த போகிறார்? அதிசயமாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா.
யாராவது உங்களிடத்துல கேட்கலாம், என்னாச்சு இப்படி இருக்கிறீங்க, இன்னும் எப்படி வழி நடத்த போகிறீங்க, எப்படி இல்லை உங்கள் வேலைகள் வேறு இப்படி இருக்க? நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்ன அதிசயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. அதிசயமாக என்னை வழி நடத்தினாரு, இன்னும் அதிசயமாக நடத்துவா. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு அடுத்த வசனத்திலே அதே வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். வேறொருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. வேறொருத்தர் கிடையாது. அப்போ கர்த்தர் தான் தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கடைசி மனிதன் வரைக்கும் உணர்ந்து கொள்வானாக, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று இந்த உலக மக்கள் அறிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. அதான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை உயர்த்துகள் இல்லையா சொல்லலாமா? அப்படி கண்களை மூடி எல்லாரும் நான் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறப்பா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடரும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா எல்லாம் கண்களை மூடி ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே, நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ராஜா. ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறப்பா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை காத்தீங்களப்பா, இந்நாள் வரைக்கும் சுமந்தீங்களப்பா, எபினேசரா இருந்து எங்களை வழி நடத்தீங்களப்பா. உங்க கிருபை பெரியது ராஜா, உங்க தயவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. ரட்சகா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறப்பா. ஹல்லேலூயா. இயேசு மகாராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோது இந்த ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டா. ஒருபோது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துவா. ஏனென்றால் என் ஜனங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் நம்மை எப்படியும் அவர் வழி நடத்துவா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிற தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை துவங்கிச்சு. ஹல்லேலூயா. ஒன்றுமே நம்முடைய கரங்களில் இல்லாதப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் தொடங்கினோம். ஆனாலும் இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறாரே, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடவில்லையே, இனியும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்தி வந்தாரோ அதை காட்டிலும் மேன்மையாக, அதை காட்டிலும் அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். விசுவாசிகள் 2 கரங்களை தட்டி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரட்சகா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல.
எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவாரே. எபினேசரே, கரங்களை உயர்த்தி பாடுங்க. என் நினைவா நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவை கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண கரங்களை உயர்த்தி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவாரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. ஓ கரு போல சுமந்தீர். ஓ நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, என்னை கரு போல நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதயத்தில் எங்களை சுமந்தீங்களப்பா, ஒரு கரு போல எங்களை காத்து இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தீங்கப்பா. இனியும் நீங்க வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருத்தரோட குடும்பத்தை வழி நடத்துங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை வழி நடத்துங்கப்பா, எங்க சபையை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் முதல் தேதியிலே உடைய கிருபைகளை கத்தனி உடைய ஜனத்துக்கு அளவில்லாமல் பொழிந்தங்களப்பா. நன்மைகள் கிருபைகள் தொடரட்டப்பா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை இந்த வருஷத்துல தொடக்கத்தில் சில வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கலாம், ஆனா இன்னும் நிறைவேறவில்லை என்று ஏக்கத்தோடு யாராலும் இருப்பார்களானால் ஏசப்பா நீர் அவளுக்காக சொல்லுறீங்கப்பா. இந்த 6 மாசம் நிறைவேறலை என்று நாம கவலைப்படக்கூடாது. மீதம் இருக்கிற இந்த 6 மாசத்துல, இந்த பாதி வருஷத்துல எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க போதுமானவர். விசுவாசிகள் 2 கரங்களை தட்டி ஏசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் உடைய ஜனத்துடைய வாழ்க்கையில அதை நிறைவேறட்டப்பா, நிறைவேறட்டும். நன்றி அப்பா, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களப்பா. இந்த மாசம் முழுவதும் உடைய ஜனத்தை வழி நடத்துங்கப்பா. எப்படி வழி நடத்த போறீங்க என்றால் அதிசயமாய் வழி நடத்த போறீங்கப்பா. நன்றி அப்பா, உடைய ஜனத்தை அதிசயமாய் வழி நடத்த போறீங்கப்பா. நம்மளுக்கே சில நேரத்துல புரியாது ஆண்டவர் எப்படி இந்த காரியத்துல உதவி செய்தார், எப்படி இந்த வியாதியை மாற்றினார், எப்படி ஆண்டவர் இந்த காரியத்துல நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று நம்மளுக்கே புரியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்த போறார். தேவன் நம்மை அதிசயமா வழிநடத்தும் போது நமக்கு அது புரியாது, ஆனா தேவன் நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை வழிநடத்துவா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஆதாரமாக்கி கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய போறார். அதிசயமாய் நம்மை வழிநடத்த போறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை ஆண்டவர் வழி நடத்த போறாரு. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஜூலை மாதம் முதல் நாள்ல வந்து பங்கெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நினைக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. வாஞ்சையோடு நம்முடைய சமூகத்துல காலையிலே வந்து காத்திருக்க நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து திருப்தியாய் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஹalleluya. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த மாசத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடைய ஜனத்துக்கு கத்த நீங்க பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க. யாவருக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் நீடித்தாயில கட்டளையிடுங்கப்பா. வர தடைப்பட்ட மக்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கத்த நீங்க சாட்சியாக மாற்றுங்க ராஜா. ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி கத்த நீங்க செய்யுங்கப்பா. உங்களுடைய வருகையில ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. எல்லாருமே நாங்கள் சந்திக்க, ஒன்றாய் நாங்கள் உண்மை சந்திக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகள் கிருபைகள் தொடரட்டப்பா. ஹalleluya. நீர் மாத்திரமே தொடர்ந்து மகிமைப்படுங்க. நீரே உயர்த்தப்படுங்க தகப்பனே. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீங்க அதிசயமாய் வழி நடத்துங்க ராஜா. ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய வேலைகள், தொழில், வியாபாரம், பிசினஸ் எல்லாத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா பாக்கிய நன்மை உண்டாயிருக்கு என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டு ராஜா. சம்பாதிக்கிற பணங்கள் அது வீண் போக கூடாது. குடும்பத்துக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்ப்பா. கிருபை தாங்க ராஜா. கிருபைகளை கொடுங்கப்பா உடைய ஜனத்துக்கு. ஹalleluya. யாவரையும் நீங்க ஆசீர்வாதத்தோடு இந்த விடத்தை விட்டு அனுப்புங்கப்பா. எங்கு சென்றாலும் உடைய ஜனத்துக்கு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுங்க. போக்கில் வரத்தன் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. எங்க சபை விசுவாசிகள் அனைவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. வாகனங்கள் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறப்பா. உடைய சமூகம் முன் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கத்த நீர் உடைய சமூகத்தை முன்னாக அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உடைய கிருபைகளை அதிகமாய் தந்தருளுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரமே மகிமைப்படுங்க. உடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஆமென் என்று நிறைவேறட்டு ராஜா. நாங்கள் எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களும் கூட என்றென்றைக்கும் நிலைத்து நிறைந்து இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்.